Yes, I'm lucky. Italy. யாழ்ப்பாணத்தின் அடையாளம், யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான மிக பிரபல்யமான கோயிலான நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் நல்லூர் கோயிலில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. காலானது இடப்பட்டு வருகின்றது. பெரிய பந்தல் கால்கள், வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு வந்து இன்றைய தினம் நல்லூர் கோயிலில் வந்து கொடிச்சீலை கொடுப்பதற்காக மாட்டு வண்டியிலே செல்கிற அந்த காட்சியும், அதே மாதிரி பந்தல் கால் நடுக்கின்ற அந்த வைபவம் வந்து இடம்பெற்றது. அது சம்பந்தமாக தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் பக்திமயமாகவும் வந்து மக்கள் கலந்து கொண்டார்கள். பார்ப்பதற்கே மிகவும் ஒரு பக்திமயமாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி இந்த நிகழ்வுகள், இந்த விஷயங்கள் நடந்திருந்ததை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நல்லூரினுடைய அந்த முதலியார் வந்துட்டார். இனி வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்க போகிறது. பூஜை வழிபாடுகள், அதுக்கான நேரம் வந்து நெருங்கி விட்டது. வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தின் அடையாளம், யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான மிக பிரபல்யமான கோயிலான நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறோம். என்ன காரணம் என்றால், இன்றைக்கு வந்து திருவிழா ஆயத்தமாவதற்கான முன்னேற்பாடான பந்தல்கால் நடும் அந்த ஒரு நிகழ்வானது இடம்பெறும். அதனை விட கொடிச்சீலை தைக்க கொடுப்பதற்கான காளாஞ்சி கொடுக்கும் நிகழ்வானது இன்றைய நாளிலே இடம்பெறும். அதைத்தான் இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமாக இது ஒரு பாரம்பரிய முறையான அந்த மாட்டு வண்டில் சென்று அந்த காளாஞ்சியை கொண்டு போய் அந்த கொடிச்சீலை தைப்பதற்காக கொடுப்பார்கள். அந்த ஒரு நிகழ்வையும் இந்த காணொலியில் வந்து நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மாட்டு வண்டில் வந்து கோயிலுக்குள் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். அதில் 4 பக்கம் வந்து மயில் இறகால வந்து அலங்கரிக்கப்பட்டு மிக அழகான மாட்டு வண்டியில் கோயிலுக்குள் நிற்கின்றது. மாடு பூட்டி அதன் பின்னர் வெளியால் காளாஞ்சியுடன் செல்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. அஸ்ய ஸ்ரீ ருத்ராத்யாய பிரஸ்னமஹாமந்திரஸ்ய. மாட்டு வண்டிலானது வந்து வெளியால் கொண்டு வர அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். மிக அழகாக அந்த மாட்டு வண்டிலானது செய்யப்பட்டுள்ளது. மாட்டு வண்டில் வெளியால் கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் பாரம்பரியமாக நடைபெறும் அந்த முறையினை வந்து செய்வதற்காக தொண்டர்கள் வந்து முனைப்புடன் வந்து செயல்படுற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இங்கால நாங்கள் பார்க்கலாம், மாடானது வந்து கட்டப்பட்டு நிற்கின்றது. வெள்ளை கலரில் வந்து மிக அழகான அந்த மாடு திருநூறையெல்லாம் பூசி, அதே மாதிரி களத்துக்கெல்லாம் அணிகலங்கள் எல்லாம் விட்டு மிக அழகாக அந்த மாடானது தயார் செய்யப்பட்டுள்ளது.
2 மாடுகள். பந்தல்கால் நடுகின்ற வைபவமானது இடம்பெறப் போகின்றது. அதற்காக செயல்பாடுகள் முன்னெடுத்த வண்ணம் உள்ளார்கள். அதாவது ஒரு மன்னன் வேற முன்னல் கொடிகளுடன் வருவது போல அந்த காட்சியானது எங்களுக்கு பார்க்க தெரிகின்றது. மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே இந்த பந்தல்கால் நடக்கின்ற அந்த காட்சியானது நாங்கள் பார்க்க முடியும். மிக பெரிய பந்தல்கால்கள், மிக பெரிய அந்த பந்தல் கால்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதே மாதிரி குருக்கள் அந்த பந்தக்காலை நடுவதற்காக வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். மக்களும் பின்னால் அணி திறந்து வருகின்றார்கள். பந்தக்கால் நடுவதற்காக அந்த செயல்பாடுகள், அந்த பூஜைகள் செய்யப்படுகின்றது தேர் கொட்டகைக்குள். ஒவ்வொரு இடங்களிலும் இவ்வாறு கோயிலை சுற்ற வர அந்த பந்தக்காலானது இடப்பட்டு வருகின்றது.
மாடானது மாட்டு வண்டியில் கட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம். மிகப்பெரிய மாடுகள், அழகான ஒரு வெள்ளை நிற மாடுகள். பல வெளிநாட்டவர்களும் வந்து இந்த காட்சியை வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருந்தார்கள். Where are you from? Italy. Do you like this place? Yes. This name is Nellore Temple. Okay. This is special for in all over Sri Lanka. Okay. I'm Do you like? lucky. Yes, I'm lucky. Thank you. Bye. இத்தாலியிலேருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களும் வந்து இந்த நிகழ்வோடு வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து டூரிஸ்டாக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த நிகழ்வு தான் இந்த காளாஞ்சி கொடுப்பதற்காகவும் இந்த நிகழ்வில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்றால், காளாஞ்சி கொடுக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெறும். அதே மாதிரி முக்கியமான குருமாரானவர் இந்த மாட்டு வண்டியில் ஏறுகின்றார்கள். மாட்டு வண்டியிலானது புறப்பட்டு விட்டது. இந்த வீதி முழுக்களும் சுத்துகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். நெல்லூர் முருகன் பின் வீதியால் காளாஞ்சி கொடுப்பதற்காக செல்லுகின்ற அந்த காட்சி.
பின்னர் காலஞ்சி கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் சங்கிலியன் சிலை ஊடாக நெல்லூரை நோக்கி விரைகி தருகின்ற அந்த காட்சியை நிழல் படங்கள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.